வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளினாலே நம்ம எப்போவுமே ஸ்வீட் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்காக நான் இன்றைக்கி லட்டு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். லட்டு செய்யறதுக்காக நான் 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாத்திரம் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ எல்லா அளவும் நம்ம எடுக்க முடியும். கடலை மாவை நம்ம இப்போ கரைச்சி எடுத்துடலாம். கூடவே பார்த்துட்டிங்கன்னா எல்லோ கலர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா கொஞ்சமாக. இனி நம்ம கலந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு மாவு புருடி விழுகாமல் நல்லா சைனிங்காக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கூட புருடு விழுகலை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப தின்னாவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்குது. இந்த கண்டிஷன் நம்ம கரெக்டான பக்குவம். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நம்ம பாகு காய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு அதிகமாக ஊற்ற வேண்டாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க, போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரையணும். நம்ம இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்தோம். அதில் சர்க்கரை கரையும் போது மறுபடியும் தண்ணி மாதிரி ஆகுது பாருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பார்க்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம், பார்த்தமா இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். பூந்தி போடுறதுக்காக 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம பூந்தி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. ரொம்ப மொறுமொறுன்னு வரக்கூடாது. ஒரு 2 செகண்டில் நம்ம எடுத்துடலாம். புதுசாக லட்டு போடுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டத்தை தொடச்சிக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு. உடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி திருப்பி விடணும். ஒரு 2 செகண்டில் நம்ம எடுத்துடலாம். 2 டைம் திருப்பி திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம்.
இப்போ நம்ம ஜீரோ காய்ச்சந்து இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம பொறிக்க எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முத்தா வந்திருக்கு. இந்த மாதிரி 2 டைம் திருப்பி போடுங்க. அப்புறம் எண்ணெயோட சலசல படங்களதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூரி பொரிச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து ஜீரோவில் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா இஞ்சிடுச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அளவாக நான் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம அந்த பூந்தியில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அந்த அரைச்ச பூந்தி வந்து நம்ம ஒன்றோட ஒன்று சேர்த்திடலாம். சேர்த்து கொஞ்சமாக நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி பிணையும் போது நம்மளுக்கு நல்ல செம்மையான லட்டு கிடைக்க போகுது. நல்லா இந்த மாதிரி பிசையணும். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக நம்ம நெய் சேர்த்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை கருக்கிடாமல் லேசாக வந்து கலர் மாறினதையும் நம்ம எடுத்துடணும். ஒரு 2 செகண்ட் வச்சு நம்ம எடுத்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். திராட்சை சேர்த்துடலாம். திராட்சை சேர்த்துடலாம். கூடவே நெய்யும் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா பிணைஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு 4 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துடலாம். நல்லா தூவி விட்டுட்டு நம்ம இனி பிணைஞ்சிடலாம். பிணைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். கையில் வந்து நெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இனி ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நமக்கு தீபாவளி ஸ்பெஷல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.